நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அடடா, அம்மா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டா போல. இந்த டீ சாப்பிடு. நான் பிரஷ் பண்ணனும். அப்போ போய் பிரஷ் பண்ணிட்டு வா போ. மீனாக்கா, நீ அப்பாவை பாத்தியா? பாலு சார் மேல இல்ல? இல்ல, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். அப்புறம் அவர் எங்க போனாரு? இந்த பக்கம் எதுவும் வரலையே. செல்லக்குட்டி, சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா? குட் கேர்ள். நீதான் இவ்வளவு எழுப்பி விட்டியா? இல்ல இல்ல, அவ தானதான் எழுந்திருச்சு வந்தா. பாலு சார் ரூம்ல காணோன்னு எழுந்திருச்சு வந்தா. இந்தங்க. அம்மா, அப்பாவை பாத்தியா? அப்பா மாடியில இருக்காரு. எங்க? உங்களோட ரூம்லயா? அப்பா அங்கதான் படுத்து தூங்குனாரா? ஆமா. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அக்கா, நீங்க இப்போ சொன்னது உண்மையா? எது? பாலு சார் நேத்து மேல ரூம்லயா வந்து படுத்தாரு? அதுக்கு என்ன போ? பாலு, ஐயோ, டோர் ஓபன்ல இருக்கு, அங்க பாருங்க. டீ குடி. இந்தா. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. என்னது? நான் இங்க உன் கூட ஏதோ கனவு மாதிரியே இருக்கு. முன்னாடியெல்லாம் நீ இங்க தானே படுத்து தூங்கிட்டு இருந்த. அது உண்மைதான். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப என்ன வித்தியாசம்? உனக்கு எதுவும் தோணலையா? என்ன தோணலையா? நாம ஆரம்பத்துல லவ் பண்ண நாட்கள்ல நமக்கு எல்லா ஃப்ரீடமும் இருந்துச்சு. நைட் டிராவல், நினைச்சதை சாப்பிட்றது, ஒன்னா சினிமா பார்க்கறது, லைப்ரரி, பீச்சுக்கு போறது. அது மட்டும் இல்ல, 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு பீச்சில் நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போதும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா திரும்பவும் அந்த வாழ்க்கை கிடைக்காதான்னு தோணும். காதலிக்கிற காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. விரும்புறவங்களோட கொஞ்ச நேரம் பேசுற வாய்ப்பு கிடைச்சா கூட போதும், அந்த நாளை அவங்க மறக்க முடியாது. ஆனா பசங்க அப்படி இல்லை. நிறைய லவ் பண்ணணும், பேசணும், அப்பப்போ சின்ன சின்னதா சண்டை போடணும். அது ஒரு தனி ஃபீலிங்ஸ். பாலு, எதை பத்தி சொல்ற? லவ் பண்ணும்போது நாள் போனதே தெரியல. எல்லாமே நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு இனிமையான ஒரு இரவு நம்மளோட வாழ்க்கையில வந்ததே இல்லை. அந்த நிமிஷங்கள், மணி நேரங்கள் எப்பவுமே தீர்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து ராத்திரி கூட நான் அதே ஃபீல்ல தான் இருந்தேன். இன்னொரு தடவை நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. எதுக்காக நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம்? நீங்க தான் என் மேல கோச்சுக்கிட்டீங்க. என்னை பத்தி நீங்க நினைக்கிறதே இல்லைன்னு நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன், நிறைய அழுதுருக்கேன். ஒரு தடவையாவது நீயா வந்து பேச மாட்டியான்னு நானும் நினைச்சிருக்கேன். சரி விடு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். ஆமா, வாழ்க்கை இன்னும் பாக்கி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆறுதலான விஷயம். ஐ, அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்முக்குட்டிங்க வா.
இவ்ளோ நேரம் எங்க இருந்த? அப்பா நேத்து ராத்திரி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, நீங்க இங்க தான் படுத்து தூங்கிட்டீங்களா? அது வந்து நீங்க 2 பேரும் கீழே படுத்துக்கிட்டீங்கல்ல, அம்மா இங்க தனியா படுக்க வேண்டாமே தான் நான் துணைக்கு வந்துட்டேன். அம்மா கிட்ட கீழே படுக்கலாம் நான் தான் சொன்னேன்ல, அம்மா கேட்கவே இல்ல. இந்த அம்மா சொல் பேச்சே கேட்க மாட்டா. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இன்னையில இருந்து அம்மா இங்க தனியாவே படுக்கட்டும். நீ ஏன்டா அங்கேயே நிக்கிற? இங்க வா, கிட்ட வா, வா. நீ ஏன்டா திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? எங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? என்ன திடீர்னு பக்தி பரவசம்? இன்னைக்கு நீங்க 2 பேரும் போறதா சொன்னீங்கல்ல, எங்களையும் கூட்டிட்டு போலாம்ல? ஏன்டா உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குல்ல? இன்னைக்கு நான் கிளாஸுக்கு போலப்பா. அதெல்லாம் உங்க அம்மாவோட டிபார்ட்மெண்ட், அங்கேயே கேட்டுக்கோ. என்கிட்ட கேட்க வேணாப்பா. கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு நான் எந்த ப்ரோக்ராம்க்கும் ஒத்துக்க மாட்டேன். சாட்டர்டே போலாம், இல்லனா ஈவினிங் போலாம். ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? அத பத்தி யோசிக்கலாம். பீச்சுக்கு கூட்டு போவீங்களா? யோசிக்கலாம்னு சொன்னேன்ல. நீங்க 2 பேரும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சொல்லிருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா ரெடியாகி நாங்க வந்திருப்போம்ல. அப்படின்னா கேட்டுக்கோ. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பா ஈவினிங் இருக்கும். ஓகே, சரி போய் ரெடியாக. போய் ரெடியாக அம்முக்குட்டி. 2 பேரும் போய் ரெடியாகுங்க. வா அம்மு. அப்புறம் நாம சொன்ன பாலு, விஷயம். நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. குழந்தைங்க கிளம்புனதும் நாமளும் கிளம்பணும். போங்க சீக்கிரம். பார்த்து சரியான சோம்பேறி. என்னடி என்ன அப்படி பாக்குற? முன்ன பின்ன பார்க்காத மாதிரி. அக்கா நீங்க மொத்தமா ஆளே மாறிட்டீங்க. இப்போ பார்த்தா நடிகை சோபனா மாதிரியே இருக்கீங்க. இங்க பாரு, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சோபனாவா? ஆமா, பாலு எங்க? மேல இருக்காரு. அம்மா என்னாச்சு திடீர்னு சாரை பத்தி அக்கறையா விசாரிக்கிறீங்க? இல்ல, காலையில கோயிலுக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். சாரும் நீங்களும் சேர்ந்து கோவிலுக்கு போறீங்களா? ஒன்னாவா? என்னடி, நாங்க ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போக கூடாதா? நீ ரெடி ஆயிட்டியா? பாலு, நீங்க வேஷ்டி கட்டிருக்கலாம்ல, அதுதான் நல்லா இருக்கும். நானும் யோசிச்சேன், ஆனா பழக்கம் இல்லையே, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு விட்டுட்டேன். போலாமா? நான் சூப்பரண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஹலோ சார். ஹெச்ஓடி மேத்யூ வர்கீஸ் உங்ககிட்ட ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு வித்தின் ½ an hour. என்ன சார் விஷயம்? அது தெரியல பாலு. இட் மே பி அன் எமர்ஜென்சி. ஓகே சார். ஓகே பாலு. என்ன விஷயம் பாலு? சூப்பரண்ட் தான் கால் பண்ணாரு. என்ன ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பண்ண சொல்லி மேத்யூ சார் சொன்னாரா? என்ன விஷயம்? ஏதோ எமர்ஜென்சின்னு மட்டும்தான் சொன்னாரு. சரி, அப்ப நீ கிளம்பு பாலு. அவர் சும்மாலாம் கூப்பிட மாட்டாருல்ல. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலான்னு கிளம்பணும். கடைசியில இப்ப அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா? ஹே, டோன்ட் பி சில்லி பாலு. நம்மள மாதிரி டாக்டர்ஸ்க்கு மெடிக்கல் எமர்ஜென்சியை விட வேற எதுவும் பெருசு இல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இருந்தாலும் உன் மனசு வருத்தப்படும் எனக்கு தெரியும். அப்படி நான் தொட்டாச்சு நீங்க பொண்டாட்டியெல்லாம் இல்ல. தனியா கோயிலுக்கு போக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முடிஞ்சா நீ அங்க ஒரு தடவை வா. சரி, அப்படின்னா நான் உன்னை டிராப் பண்ணவா? ஹே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மேன். நான் என் காரை எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகே, சரி. நீ தனியாவா வந்திருக்க? பாலுவும் கூட வரல?
அப்படின்னா நீ ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துட்டு அர்த்தம். ரொம்ப நல்லது. இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவன் கூட வாழ்க்கையை கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை மட்டும் நம்பி எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனதுனால இப்போ உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? அதெல்லாம் தேவையே இல்லை. தனிமரமா நிக்கிறோம்னு நினைச்சு கவலைப்படாத. உன் அம்மா உன் கூட தாமா இருக்கேன். அவனை மாதிரி ஒரு சதிகாரன் இனிமே உனக்கு தேவையில்லை. பாலு எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. அப்படின்னா நீ இன்னும் அவனோட உண்மையான கேரக்டர் புரிஞ்சுக்கல, அப்படிதானே? பாலுவை பத்தி எனக்கு தெரியுமா. அவருக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும். அந்த ஹேமா பாலு முன்னாடி வந்து நின்னு அழுது கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதை கேட்டதும் ஆரம்பத்துல எனக்கும் சந்தேகம் வந்தது உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் விட எனக்கு பாலு மேல முழு நம்பிக்கை இருக்கு. பாலு கொடுத்த நம்பிக்கை தான். பாலு இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட கேபின்ல இருந்த ஒரு மெடிக்கல் ஃபைலுக்காக தான் மேத்யூ சார் என்ன வர சொல்லியிருந்தாரு. அதை எடுத்து கொடுத்துட்டு உடனே நாங்க வந்துட்டேன். ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுக்காம பறந்து இங்க வந்திருக்கேன். உன் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஏமா பாலுவை பார்த்து பேசாம இருக்கீங்க? இவரு உங்க பொண்ணோட புருஷன் தானே? நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. இவன் கூட நான் பேசணுமா? அதுக்கு இந்த மகேஸ்வரி வேற ஒரு ஜென்மம் எடுத்து பிறந்து அதுக்கப்புறம் தானே பொண்ணோட புருஷனா நான் ஏத்துக்குவேன். நீங்க கண்ணை மூடிட்டு இருட்டா இருக்குன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த உலகத்துக்கு முன்னாடியும் கடவுளுக்கு முன்னாடியும் பாலு தான் என் புருஷன். எந்த உலகம், எந்த கடவுள்? ஒரு பொண்ணை பொண்டாட்டின்னு சொல்லணும்னா அவளோட கழுத்துல ஒரு அடையாள சின்னம் இருக்கணும்டி. தாலி. உன் கழுத்துல அது இருக்கா? ஒருத்தன் புருஷன் சொல்லணும்னா ஏதாவது ஒரு பொண்ணு கழுத்துல அவன் கட்டின தாலி இருக்கணும்டி. உன் கழுத்துல அதை கட்ட எந்த காலத்திலயும் அவனுக்கு தைரியம் வராது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்னோட சாபம் தாண்டி. எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் நாசமா போகணும்னு நீங்க எனக்கு கொடுத்த அந்த சாபம் இருக்கு இல்லையா, அது எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் நானும் உமாவும் இப்ப ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள இருக்கிற அன்பை விட பாசத்தை விட ஒன்னும் பெருசு இல்ல. ஒரு தாலி கயிறியாவது இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு உன்னால கொடுக்க முடிஞ்சுதா? என்கிட்ட இப்படி வந்து பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? உங்களோட பொண்ண இத்தனை காலமா சேர்த்து அணைச்சு பாத்துக்கிட்டவன் தான் நான். அந்த தகுதி போதும் நான் பேசுறதுக்கு. உமா என்கிட்ட கேட்டானா அடுத்த நிமிஷமே நீங்க கேட்ட அந்த தாலிய இவ கழுத்துல கட்டிடுவேன். நீங்க கொடுத்த அந்த சாபத்தால என் ஆயுசே முடிஞ்சாலும் எனக்கு வருத்தம் இல்ல. மருமக செத்தாலும் பரவாயில்ல, பெத்த மக கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல. அப்படி ஒருத்தங்களுக்கு பொண்ணா பிறந்ததுதான் ஓ சாபம். பரவாயில்ல விடு, வா போலாம். நம்ம அவனை குறைச்சு மதிப்பிட்டுட்டோம். அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். உன்னை விட என்ன விட அந்த வேலைக்காரியோட பையன் பெரிய புத்திசாலி. உமாவுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்ல. நம்ம சொன்ன விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? முன்னாடி மட்டும் பார்த்து ஓடுற குதிரைங்க மாதிரி தான் சில பொண்ணுங்களோட மனசு. அவளோட கடிவாளும் இப்ப அவன் கையில தான் இருக்கு.
எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவன் மேல இருக்கிற அன்பை பத்தியும் அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பத்தியும் சொல்லும்போது அவளோட முகத்தை நீ கொஞ்சம் பார்த்திருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அவன் கூட ஓடி போன அதே மன உறுதி. நம்ம தோத்து போயிட்டோம் தீபன். வேற யாராவது மூலமா விஷயத்தை அவகிட்ட சொல்ல வச்சுட்டோம்னா ஒண்ணும் நடக்காது. நம்மளோட குறிக்கோள் பாலுவையும் உமாவையும் தனித்தனியா பிரிக்கணும். நம்ம எண்ணத்தை அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்படின்னா இனி நான் உமாவை மறந்துட வேண்டியதா? அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்கல்ல? அப்படி இல்ல. ஆனா உமாவையும் பாலுவையும் பிரிக்கணும்னா நம்ம பெரிய அளவுல ஒரு சதி செய்ய வேண்டியிருக்கும். அவனோட திருட்டுத்தனம் எல்லாத்தையும் எவிடன்ஸா சேர்த்து உமா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதை நம்மளால செய்ய முடியலனா நம்ம விரிச்சு வச்சிருக்க வலையில அவனை கொண்டு வந்து விழ வைக்கணும். அப்படி செஞ்சாதான் உமா உனக்கு கிடைப்பா. நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் ஆண்டி. நான் என்ன செய்யணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓ, அப்ப இதுதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற சீக்ரெட் பிளானிங்கா? உனக்கு வெக்கமா இல்ல மகி? சொந்த பொண்ணோட குடும்பத்தை நாசம் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பிரபலமான டான்சர், சமூகத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த பட்டங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? உனக்கு அதெல்லாம் பொருத்தமா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏண்டா, நீ ஒரு வாலிப பையன் தானே? கௌரவமா தலை நிமிர்ந்து வாழணும்னு தெரியாதா? இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கிற பொண்ண வேண்டான்னு சொல்ற மரியாதை கூட உனக்கு தெரியாம போச்சடா. ச்சே. நீங்க பாட்டுக்கு தீபுவை குத்தம் சொல்லாதீங்க. நம்ம பொண்ணுதான் இவனை ஏமாத்திட்டா. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவ பாலுவோட பொண்டாட்டி. அவளோட நிழல் மேல கூட ஆசைப்பட இவனுக்கு உரிமை இல்லை. பாலுவோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இவனோட மனசை இடம் பிடிச்சவதான் அந்த உமா. இன்னைக்கு வரைக்கும் அவளோட இடத்துல வேற ஒரு பொண்ணை பத்தி இவன் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதுக்காக பாலுவோட பெரிய உரிமை இவனுக்கு இருக்கா? பெரிய பாலு நம்ம பொண்ணை ஏமாத்திட்டு அவன் பழைய காதலியோட ஊர் சுத்திட்டு இருக்கான். என்னது? இல்ல, பாலு கண்டிப்பா அப்படி செய்யவே மாட்டான். செஞ்சு முடிச்சுட்டான். உமாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இந்த குடும்பம் 2ஆ போயிடும். இத்தனை வருஷம் நேசிச்சவன் கூட அவளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சா உமா தற்கொலையே பண்ணிக்குவா. அப்படி ஒரு அவஸ்தையில் அவளை தனியா விட்டுறணும்னு தான் நீங்க சொல்றீங்களா? எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. தீபு என் கூட தான் இருப்பான். இவனுக்கும் உமாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓ, அதுக்கான சதி வேலையை தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருந்தியா? பாலுவையும் நம்ம பொண்ணையும் பிரிக்க நீ சொல்ற காரணம் பத்தவே பத்தாது மகி. உமாவால உனக்கு சில நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதையெல்லாம் மறக்க நீ கத்துக்கணும். இன்னும் அவ பின்னாடி போனேன்னா இங்க பல பேரோட வாழ்க்கை நாசமா போயிடும் சொல்லிட்டேன். உனக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும், எழுதி வச்சுக்க. பெருசா வந்துட்டாரு. நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்க வேண்டாம். இனி எப்படியாவது உமாவை நம்ம பக்கம் கொண்டு வந்தாகணும். ஏன் கூட நீ நிக்கணும்டா. சொல்லுங்கக்கா. மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிஸியா இருக்கியா? நான் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு இருந்தேன்க்கா. மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதை சொல்லதான் நான் கூப்பிட்டேன். இன்னைக்கு மதியம் நாங்க வர மாட்டோம். நாங்க வெளியில சாப்பிட போறோம். நாங்களாம் அது யாரு? நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்களா? அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்கல்ல. நானும் பாலுவும் வெளியே போறோம்னு சொன்னேன். பாலு ஃப்ரீயா இருக்காரான்னு தெரியல. அட கடவுளே, இது என்ன மாயாஜாலம்? உண்மையை சொல்லுக்கா. உண்மையா நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்களா? இல்லடி எலிசபெத் மகாராணி, உனக்கு என்னடி ஆச்சு? ரொம்ப கிண்டல் பண்ணாத. இல்ல, இன்னைக்கு
இன்னைக்கு காலையில இருந்து ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. புலி மாதிரி உரிமிட்டு இருந்த நீங்க பூனைக்குட்டியா மாறிட்டீங்க. எப்போ நாங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? நானும் பாலுவும் சண்டை போடாம இருக்கிறது உனக்கு பிடிக்கல போல இருக்கே. இங்க பாருங்கக்கா, பிடிச்சிருக்க பிடிக்கல விஷயம் இல்ல. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்காத நாளே இல்ல தெரியுமா? நான் மட்டும் இல்ல, குழந்தைங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது அப்பவும் அம்மா குட்டியும் தான். நீ குழந்தைங்க கிட்ட சாயந்தரம் ரெடியா இருக்க சொல்லு. வெளியில போறதுக்காக தான். பீச்சுக்கோ மாலுக்கோ அவங்க எங்க ஆசைப்பட்டாலும் போலான்னு சொல்லு. நான் இதை சொன்னா அவங்க நம்புவாங்களான்னு தான் எனக்கு தெரியல. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா அப்பா சண்டை போட்டது மட்டும்தானே. அதெல்லாம் மாறி போச்சுன்னு அவங்களுக்கும் இப்ப தெரியும். ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும்னு பாலு அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சரி நீ வை, நான் அப்புறம் கால் பண்றேன். அம்மா தாயே, இந்த சந்தோஷம் அக்கா வாழ்க்கையில சார் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும். நான் உனக்கு நெய் விளக்கேத்தி கும்பிடுறேன். 10 மில்லி ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு மட்டும். சரிங்க டாக்டர். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரி. ஹலோ பாலு, என்ன என் காலை கட் பண்ணிட்டீங்க? ஃபோன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. ஃபோனை எடுக்கிற சிச்சுவேஷன்ல இல்லைன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப கூப்பிடுறது மரியாதை இல்லைன்னு தெரியாதா? நான் எப்படியாவது உங்களை பார்த்தாகணும். நீ எனக்கு கால் பண்ணனாலையும் என்னை பார்க்க வந்தனாலையும் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு தெரியும்ல. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்னு எனக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இனிமேலாவது என்னை இப்படி தொந்தரவு பண்ணாத ஹேமா. நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். மத்தவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம சந்தேகப்படுற மாதிரி தான் தெரியும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்காக திரும்ப திரும்ப கூப்பிடுறேன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்னோட பொண்ணு, அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்க. எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை. நடுக்கடல அம்போன்னு விட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான்னு தோணுது. உண்மையை சொல்லணும்னா நான் வேணும்னு தான் உனக்கு கால் பண்ணி எதுவுமே கேட்கல. உதவி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குதான். ஆனா இப்ப அதுக்கான சிச்சுவேஷன்ல நான் இல்ல. மனசு இருந்தா எவ்வளவு சிக்கலான சிச்சுவேஷன் மத்தவங்களுக்கு உதவ முடியும். அது எனக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன். என் பொண்ணோட சேர்ந்து சாகர நிலைமை இருந்தாலும் கால் பண்ண மாட்டேன். ஹேமா, நீ ஏன் என்னோட பொசிஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் பொண்ணை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவளுக்காக நான் யாரை வேணா தொந்தரவு பண்ணுவேன். யாரோட காலில் வேணாலும் விழுவேன். யார்கிட்ட வேணாலும் கையேந்தி நிப்பேன். வாழ்க்கையில எந்த பிடிமானமும் இல்லாம நான் இருக்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்க. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதுமா? நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். அத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டா மட்டும் போதும். சொல்லு, நான் கேக்குறேன். அது இப்படி போன்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. வேற எங்கேயாவது வெளியே பார்க்க முடியுமா? சரி, பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், நாம பாக்குறது இதான் கடைசி. வேற ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்பதான் கிடைச்சிருக்கு. அதை இழந்துருவணுங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னால உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஆகாது. இப்ப எனக்கு வேற வழி தெரியலதான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எது புரிஞ்சிடும். நான் எங்க வரணும்னு சொல்லுங்க. எந்த இடம்னு கால் பண்ணி சொல்றேன். ஆனா சாயங்காலம் தான் மீட் பண்ண முடியும். சரி, நீங்க கால் பண்ணா போதும். வச்சிடுறேன். ஹலோ அண்ணா, எங்க போனோம்? பைபாஸ்ல விட்டுருங்க. உக்காருங்க. நான் உன்கிட்ட கேட்கலனாலும் உன்னோட கொஞ்சம் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அப்படி இருந்து இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் சீரியஸாவே எடுத்துக்கல.
அதுக்காக நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரன்லாம் இல்லை. நான் எப்பவுமே உங்களை குத்தம் சொன்னதே இல்லையே. சொல்லியிருக்கேனா? நீ குத்தம் சொன்னாலும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப என் குடும்பம் தான் முக்கியம். அந்த நிம்மதி கெட்டு போறதுக்கு உன்னை மட்டும் இல்ல, நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னே நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ வேணும்னு செய்யலன்னு தெரியும். ஆனா நீ எனக்கு ஒரு தலைவலியா இருக்க ஹேமா. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, நேர்ல பார்த்து பேச வேண்டான்னு. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அதனால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? உமாக்கு என் மேல இருந்த காதலும் நம்பிக்கையும் அந்த அளவுக்கு பெருசுங்கிறதுனால தான் உன்னோட ஹஸ்பண்ட் சொன்ன எதையும் அவன் நம்பல. இதுக்கு மேல அவன் மனசை என்னால காயப்படுத்த முடியாது. இதெல்லாம் நான் என்னைக்குமே சொன்னதே இல்லையே. என் நிலைமை அந்த மாதிரி. அதனாலதான் உங்ககிட்ட கையேந்தி நின்று இருக்கேன். உங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் இன்னைக்கு முயற்சி பண்ணதே இல்லை. என்னால முடிஞ்ச உதவிகளை உனக்கு நான் பண்ண எனக்கு சந்தோஷம்தான். நீயும் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்க. அந்த நன்றியையும் கடமையும் மறந்துட்டு ஒன்றும் நான் பேசல. இனி நாம எப்பவும் நேரடியா மீட் பண்ண வேண்டாம். உன் பிரச்சனையை தெரிஞ்சுக்கவோ அதை சரி பண்ணி தரதுக்காகவோ நான் உன்னை இங்க பார்க்க வரல. எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லதான் கூப்பிட்டேன். நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீங்க தான் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே, நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஹேமா, யாரையும் தொந்தரவு பண்ணுன்னு வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஒரு சமயம் உங்க மேல இருந்த விருப்பம் உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் நான் உடனே வேலைக்கு போயிட்டேன்ல. வார்த்தையாலையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? 5-6 வருஷமா நான் அனுபவிக்காத நரக வேதனை எதுவும் இல்லை. பசி, பட்னி, வறுமை, மாத்தி கட்டிக்க புடவை கூட இல்லாம இருந்திருக்கேன். சந்தேக வியாதியால அந்த மனுஷனை வேலைக்கு கூட அனுப்பல. வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் வயசான அம்மாவை என் கூட வந்து தங்க வச்சுக்கிட்டு, அப்படியே இருந்தும் ஒரு 10 ரூபாய் கூட கேட்டு உங்க முன்னாடி நான் வந்ததே இல்லை. எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுட்டேன். இப்ப என் குழந்தை உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அதான் சொல்ல வந்தேன். இந்த நிலைமையில யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்பேன், யார் காலில் வேணாலும் விழுவேன். ஹேமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பரவாயில்ல பாலு, இத்தனை நாள் மனசுல இருந்த வேதனைலாம் தெரியாம வெளியே வந்துருச்சு. இனிமே நான் உங்களை எப்பவும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன், சத்தியம். அது போதும்ல. நான் போறேன். ஹேமா நில்லு, நில்லுன்னு சொன்ன. நான் சொல்றதையும் நீ கேட்டுட்டு போ. ஏன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா என்ன வண்டி நிறுத்திட்டீங்க? நான் இறங்க வேண்டிய இடம் இது இல்ல. நான் இவ்வளவு தூரம் தான் வருவேன். வேணா நீ கீழே இறங்கிக்க. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? அர்ஜென்ட் தானே நான் ஆட்டோ கூப்பிட்டேன். மரியாதையா இறங்கலாம்னா அடிச்சு வெளில இழுத்து போட்டுருவேன். இறங்குடா. என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டிராப் பண்ற சொல்லி தானே ஏத்துறீங்க. இறங்குடாங்கற. சரியான பைத்தியம் போல. என் கண்ணுல மண்ணொல்லி போட்டுட்டு இவன் கூட ஊர் சுத்துறியாடி நீ? டேய், இங்க 2 கை கலமா மாட்டிட்டீங்க.
இவ ஏன் பொண்டாட்டி? இவ ஒரு டாக்டர். பொழுது விடிஞ்சா போதும் என் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு கார்ல சுத்துறான். ஏய் தேவையில்லாம ஏதாவது சொல்ல. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தேவை பாரு. இவங்கள யார் உங்க ஹஸ்பண்ட்? இவரா இல்ல இவரா? அவன்தான். அப்ப நீங்க இந்த பொண்ணு கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? சுத்துறமா? சுத்துறத நீ பாத்தியா? பார்த்தோம், பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். அப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எப்படி தெரியும்னு கேட்டு பாரு. என் பொண்டாட்டி தான் கிடைச்சாலும் பார்த்து பேசி பழகிறதுக்கு. ஏன் சார் இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி அலையறீங்க? இவனுக்கு பொண்டாட்டியும் புள்ள இருக்காங்க, பத்தாதுன்னு என் பொண்டாட்டி கூட சுத்துறான். அண்ணா சரி விடுங்கண்ணா, முதல்ல உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. வாடி. ஏறி இது ரோடு, வயலன்ஸ்ல எங்க பண்ணாதீங்க. அதெல்லாம் தெரியும். ஏய் வாடி, ஏறி உள்ள. இவனுக்குலாம் வேற வேலையே கிடையாது. கண்டவன் பொண்டாட்டி முன்னாடி போயிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. அம்மா என்னம்மா கிளம்பலாமா? அப்பா வந்தோன்னே கிளம்பிடலாம். அப்பா ஏமா இன்னும் வரல? கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாரு. என்கிட்ட வரேன்னு அப்பவே சொல்லிட்டாரு. ஒருவேளை அப்பா இங்க வராம போயிட்டாருனா, நம்மள ஏமாத்திட்டாருனா? இல்லம்மா, கண்டிப்பா வந்துருவாரு. மீனோ, என்னக்கா? ஸ்கூல்ல இருந்து வந்து இவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லையே, வெளியே ஏதோ சாப்பிடுவாங்கன்னு தானே சொன்னீங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடு. ஓகே. வரதுக்கே இவ்ளோ லேட் ஆச்சு. ஃபோன் பண்ண அதையும் எடுக்கல. உள்ள வா சொல்றேன். ஐயோ, என்னது கையில? இது எப்படி ஆச்சு? கையில இப்படி அடிபட்டுச்சு? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு பாலு. சொல்றேன், நீ உள்ள வா. ரொம்ப அடிபட்டிருக்கு. எங்கேயோ போய் நல்லா இடிச்சிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்ல. அது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். என்னது? எப்படி? ரோட் சைடுல நிக்கிறப்போ காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஆட்டோ கண்ட்ரோல் மீறி வேகமா வந்துச்சு. எகிரி குதிக்கும் போது அடிபட்டுருச்சு. இல்ல, ஒருவேளை இந்த தினேஷா இருப்பானோ? அவன்தானா பாலு? அதையே நீ அப்படி கேக்குற? அவனும் ஒரு ஆட்டோக்காரன் தானே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சண்டை போட்டப்ப உன்னை கொல்லுவேன் அடிப்பேன்னு மிரட்டிட்டுல போனா. அவன் எதுக்கும் துணிஞ்ச மாதிரி தான் தெரியுது. இப்படிப்பட்ட ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிடுவானுங்க, கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடுவானுங்க. மோசமானவங்க. பாலு, நீ அந்த ஆட்டோ டிரைவர் முகத்தை பார்க்கலையா? அது தினேஷ்லாம் இல்ல. அதெல்லாம் அன்னைக்கு இருந்த கோவத்துல அவன் அப்படி சொல்லியிருப்பான். மத்தபடி ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். உன் மேல அவனுக்கு அவ்வளவு கோவம் இருக்கு. அது சும்மா சந்தேகத்தாலேயோ இல்ல திடீர்னு வந்த கோவமோ இல்ல. தினேஷோட ஜென்ம எதிரினா அது நீங்க தான். நான் அவன் விஷயத்துல எந்த தப்பும் பண்ணல. இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்மள மாதிரி மத்தவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும். இன்னும் சொல்லணும்னா ஏன் மன நிம்மதிக்காக மட்டும் இல்ல, உன்னோட சேஃப்டிக்கும் சேர்த்துதான் ஹேமாவை நீ பார்க்க வேண்டாம்னு நான் சொன்னேன். பசங்க எங்க? பசங்க 2 பேரும் வெளியே போக ரெடியா இருக்காங்க. சரி விடு, இன்னைக்கு போக வேண்டாம். நீ போய் ரெஸ்ட் எடு. ஹே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீதான் உங்ககிட்ட சொல்லிட்டல்ல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நீ அவங்கள வர சொல்ல. அட ஓடி. அம்மா நீங்க இன்னைக்கு இங்க தூங்க போறீங்களா? அப்பா 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 எங்க தூங்குவாரு? தெரியலடா. அப்பா கிட்ட இங்கே தூங்க சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க போயிருவீங்களா? பேசாம தூங்குறியா? அப்பு தூங்கிட்டான் பாரு. தூங்கிட்டாங்கல்ல, வா. இவ இப்பதான் கண்ணை மூடி இருக்கா. வா. மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துருவா. எப்போ வருவ? நான் வெயிட் பண்றேன். வர்றதுக்கே இவ்வளவு நேரம்? அவங்க தூங்க வேண்டாமா? சும்மா எந்திரிச்சு வந்துட முடியுமா? டைம் என்னாச்சுன்னு பாரு, அவங்கள சீக்கிரம் தூங்க வைக்கலாம்ல. ஓ, என்ன குத்த சொல்றியா? எப்போ இந்த டைம்க்கு தான் தூங்குவாங்க. நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பொறுமை இழந்து தான் கீழே வந்தேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா மாறினது குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பா மட்டும் இல்லையே, அம்மாவும் தான் மாறிட்டாங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வா. நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன? வரேன்னு சொல்றல, மேல போங்க போங்க போங்க. மீனு, மீனு. என்னக்கா? வேலையில இன்னுமா முடியல? முடிஞ்சிருச்சுக்கா, சிங்க மட்டும் வாஷ் பண்ண போதும். சரி, நான் தூங்க போறேன். குழந்தைங்களை பாத்துக்கிறியா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பாலு சார் எங்க போயிட்டாரு? பாலு அவர் இல்ல. அதான் உன்கிட்ட நான் சொன்னேன். சார் எங்க போனாரு? சாப்பிடும்போது இங்கதானே இருந்தாரு. நைட் டியூட்டிக்கு எங்கேயாவது போயிட்டாரா? இல்ல வண்டி போனது கூட நான் பாக்கலையே. அவர் எங்கேயும் போகல, மேலதான் இருக்காரு. என்னடி, பாலு நேத்து அங்கதானே படுத்திருந்தாரு? ஒண்ணு இல்லையே, அதுக்கு நான் ஒண்ணு சொல்லலையே. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு தூங்குற வழியை பாரு. குழந்தைங்களையும் பாத்துக்கோ, சரியா? பாலு, என்ன நீ அப்படி பாக்குற? வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரூம்க்கு வராதவர் வந்திருக்காரு. அதை யாருன்னு பார்த்தேன். இனி சில வழக்கங்கள்லாம் மாறி போயிடும், புரிஞ்சதா? இவ்வளவு நாளா கிடைச்ச ஃப்ரீடம்ல இனி உனக்கு கிடைக்காது. என்ன வழக்கம்? என்ன ஃப்ரீடம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்ப? வேலைக்கு போற விஷயத்தை தவிர இங்க யாருக்கும் வேற எந்த பொறுப்பும் இல்லைல்ல. காலையில தோணும் போது எந்திரிக்கலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு டே டியூட்டியோ நைட் டியூட்டியோ போய்க்கலாம். வர்ற நேரத்துக்கும் போற நேரத்துக்கும் எந்த கண்டிஷனுமே இல்ல. இதெல்லாம் சாதாரண ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது, அளவுக்கு மீறின ஃப்ரீடம் தான் சொல்லணும். சரி, அதனால இனி அது எதுவுமே நடக்காது. நான் அது எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட போறேன். ஒத்துழைச்சனா உனக்கு நல்லது. இப்ப எதை நீங்க தலைகீழா மாத்த போறேன்னு சொல்றீங்க? ஒண்ணு, காலையில பிரேக்ஃபாஸ்டும் ராத்திரி டின்னரும் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடணும். ஓகே. 2, மேக்ஸிமம் எப்பவும் நைட் டியூட்டியா அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட அத ஒரே சமயத்துல ஒரு ஆள் தான் எடுத்து, இன்னொரு ஆளு இங்க பசங்களை பாத்துக்கணும்ல. நெக்ஸ்ட், வாரத்துல ஒரு நாளாவது நாம 2 பேரும் முழுசா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட பிடி மீட்டிங்க நாம ஒண்ணா போய் அட்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்,
2 பேரும் ஒண்ணா இருந்தோம்னா நீ குக் பண்ணும்போது நானும், நான் வாஷ் பண்ணும்போது நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அப்ஜெக்ஷன். ஆ? அந்த கண்டிஷன் இருக்கிறதுலயே மோசமா இருக்கு. மீன் இல்லாத நாட்கள்ல நான் குக் பண்றதா இருந்தாலும் வெங்காயம் கூட நறுக்க தெரியாத பாலுவை என்னால கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணவே முடியாது. ஆனா உன்னோட ட்ரெஸ்ஸ சீக்கிரமா வாஷ் பண்ணி காயவும் போடணும். நல்லா இருக்குங்க உங்க ஐடியா. ஓகே. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். அப்ப நான் வேணும்னா குக்கிங் அவாய்ட் பண்ணிடுறேன். நீ வேணும்னா ஏன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடு. இப்ப அடுத்ததை கேளு. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்னது? ஒரு நாள் கூட கவனிச்சு கேக்குறல்ல, ஒரு நாள் கூட நீ என்னோட ரூமுக்குள்ள வரவே கூடாது. அது நம்ம பசங்களுக்கானதுப்பா. நான் வேணும்னா எல்லாரத்தையும் இங்க வந்து படுத்துக்கிறேன். வந்துருவீங்களே. கண்டிஷனை பாரு. என் ரூம்குள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு தனியா படுத்து நிம்மதியா தூங்கணும். அப்படின்னா நான் உன்னை தூங்க வைக்கிறேன். என்ன? இங்க பாரு பாலு, ப்ளீஸ் இங்க பாரு, என்ன தொடாத பாலு, ப்ளீஸ் பாலு, சொன்னா கேளு பாலு. இங்க பாரு, வேண்டாம் வேண்டாம் பாலு, டோரை க்ளோஸ் பண்ணாத ப்ளீஸ் பாலு. வேண்டாம் பாலு, ப்ளீஸ் பாலு, சொன்னா கேளு. தள்ளி போங்க அந்த பக்கம். ஆள பாரு பாலு. என்னப்பா போன் கூட பண்ணாம வந்திருக்க? பசங்களா, எவ்வளவு நாளாச்சு நீங்க இங்க வந்து? அம்மாடி, ஏமா இங்கே நிக்கிற? உள்ள வா. வாமா. இந்தாங்க அத்தை, இதுல ஸ்வீட்ஸ் இருக்கு. நீங்கெல்லாம் வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அம்மா ஒரு தடவை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. அப்போ அவளுக்கு 1 வயசுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் புகுந்த வீட்டுக்கு வந்து போவாங்களா? அதுக்கெல்லாம் தாலி கட்டிக்கிட்டா தானே. வாங்க ஆன்ட்டி, இவங்ககிட்ட எதுக்கு பேச போனீங்க? இத பாருங்க, நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் எதுவுமே பேசலப்பா. பசங்களா இங்க வாங்க, ஆண்டி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.